வணக்கம். நம்மளோட இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. பல தலைமுறைகளா தமிழ் வாசகர்களை கட்டி போட்ட ஒரு பெரிய மேஜிக். ஆமாங்க, வரலாற்று நாவலாசிரியர் சாண்டில்யன் பத்தி தான் பேச போறோம். ஒரு காலத்துல வீட்ல பெரியவங்களுக்கு தெரியாம ரகசியமா ஒளிச்சு வச்சு படிச்ச இந்த புத்தகங்கள் இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல எப்படி காலத்தை வென்று கோலோச்சுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த புத்தகங்கள் ஏன் தடை செய்யப்பட்ட ரகசியமா இருந்துச்சு, அப்புறம் அவரோட அந்த ஹிட் ஃபார்முலா, அந்த ஐகானிக் அட்டைப்படங்கள் மத்த எழுத்தாளர்களோட ஒப்பிடும்போது சாண்டில்யன் எப்படி மாறுபட்டார், கடைசியா இப்ப இருக்கிற ஆடியோ புக் மறுமலர்ச்சி, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா வரிசையா பார்க்கலாம். சரி, முதல்ல பகுதி 1, தடை செய்யப்பட்ட தமிழ் பெஸ்ட்செல்லர். இந்த புத்தகங்களுக்கு அப்படி என்ன ஒரு மர்மமான ஈர்ப்பு? ஏன் இத்தனை தலைமுறைகளா இத கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இணையத்துல ஒரு வாசகர் பகிர்ந்துகிட்ட இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நான் 10ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் சாண்டில்யன் புக்ஸை படிக்கவே கூடாதுன்னு எங்க அம்மா ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. ஆனா அந்த தடை தான் எனக்கு அதை படிக்கணுங்கிற ஆர்வத்தையே தூண்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா? இது பெரியவங்களுக்கு ஆனதுன்னு சொல்லி அம்மாக்கள் ஒழிச்சு வைக்க வைக்க டீனேஜ் பசங்களுக்கு இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கில்ட்டி பிளஷரா மாறிடுச்சு. ஆக இந்த சின்ன வயசு கிளர்ச்சி உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சாண்டில்யனோட படைப்புகளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாபெரும் கமர்ஷியல் ஹிட்டா தக்க வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50 வருஷம் பழமையான இவ்ளோ பெரிய நாவல்களை இன்னைக்கும் தமிழ்நாட்டுல எந்த புத்தக கடையில வேணாலும் உங்களால வாங்க முடியும். இது நிஜமாவே ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அடுத்து பகுதி 2, சாண்டில்யன் ஃபார்முலா. இந்த நாவல்கள் அப்படி என்ன செஞ்சு வாசகர்களை காந்த மாதிரி இழுத்துச்சு, அதோட சீக்ரெட் என்னன்னு இப்போ டீகோட் பண்ணிடலாம். அவரோட இந்த வெற்றி ஃபார்முலா என்ன தெரியுமா? எப்பவும் ஒரு 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். 1, குறைஞ்சது 2 முக்கிய கதாநாயகர்களாவது இருப்பாங்க. 2, சரியான நேரத்துல சூப்பரா அட்வைஸ் பண்ற ஒரு வயசான அனுபவசாலியான ஆள் இருப்பாரு. 3வது, நம்ம ஹீரோ ஆரம்பத்துல பார்க்க ஏதோ முட்டாள்தனமா பண்ற மாதிரி தெரியும், ஆனா கடைசியில பார்த்தா அது ஒரு மாபெரும் மாஸ்டர் பிளானா இருக்கும். இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் என்றாலும் அதை படிக்கிறப்போ அவ்வளோ த்ரில்லிங்காவும் ரொமான்டிக்காவும் இருக்கும். அதனாலதான் வாசகர்கள் எப்பவும் ஒரு பிள்ளாகி போனாங்க. இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க அவரோட ரொம்ப ஃபேமஸான யவனராணி நாவலை எடுத்துக்கலாம். பூம்புகார்ல ஒரு கிரேக்க ராணியை நம்ம இளஞ்செழியன் சந்திக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்து அரேபியாவுக்கு தப்பிச்சு போறாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு பிரம்மாண்டமான போரை சந்திச்சு கரிகால சோழனுக்கு அரியணைய மீட்டு தராரு. இப்படி பல நாடுகளை கடந்து கதை ஜெட் வேகத்துல போகும். என்ன ஒரு கற்பனை பாருங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. சாண்டில்யன் நாவல்கள்ல வர்ற ஹீரோக்கள் எல்லாம் வெளிநாட்டு அழகிகளோட ரொமான்ஸ் பண்ற முரட்டுத்தனமான வலிமையான திராவிட வீரர்கள். ஆனா இதை எழுதின சாண்டில்யன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிஜ வாழ்க்கையில அவர் ஒரு தீவிரமான பழமைவாத ஐயங்கார் பின்னணியை கொண்டவர். அவர் எழுதின அந்த சென்சுவலான சாகசங்கள் நிறைந்த கதைகளுக்கும் அவரோட சொந்த வாழ்க்கை முறைக்கும் இருக்கிற இந்த முரண்பாடு நிஜமாவே ரொம்ப வியப்பளிக்குது இல்ல? சரி, இப்போ 3வது பகுதிக்கு வரலாம். தி ஐகானிக் கவர் ஆர்ட். கடைகள்ல இவ்ளோ பெரிய சைஸ் புத்தகங்களை பார்த்த உடனே வாசகர்களை தானாவே கையில் எடுக்க வச்ச அந்த மேஜிக் எது? வாங்க பார்க்கலாம். சாண்டில்யன் நாவல்கள்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அந்த அட்டகாசமான அட்டைப்படங்கள் தான். குறிப்பா அந்த பெண்களோட அழகான கண்கள், அதை வரைஞ்ச ஓவியர் பேரு லதா. ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் என்னன்னா, லதாங்கிறது ஒரு பொண்ணு கிடையாது, அது ஓவியர் சீனிவாசன் அப்படிங்கிறவரோட புனைப்பெயர் தான். இவர் தான் சாண்டில்யன் புத்தகங்களுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான அடையாளத்தையே உருவாக்குனாரு. இந்த அட்டைப்படங்களோட ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் இப்போ எங்க இருக்கு தெரியுமா? சென்னை தீநகர்ல இருக்கிற வானதி பதிப்பகத்துல லதா மற்றும் மணியன் செல்வம் மாதிரியான ஜாம்பவான்கள் வரைஞ்ச ஒரிஜினல் ஓவியங்கள் இன்னைக்கும் ஒரு 9 அடி உயரத்துல ரொம்ப கம்பீரமா தொங்கிட்டு இருக்கு. இதுவே இந்த நாவல்களோட தொடர்ச்சியான செல்வாக்குக்கு ஒரு பெரிய சான்று. ஓகே, இப்போ 4வது பகுதி, அ கிரவுடட் லிட்டரரி லேண்ட்ஸ்கேப். அந்த காலத்துல எக்கச்சக்கமான வரலாற்று நாவல்கள் வந்தாலும் சாண்டில்யனுக்குன்னு எப்படி ஒரு தனி இடம் கிடைச்சதுன்னு இப்போ புரிஞ்சுப்போம். இப்போ கல்கிக்கும் சாண்டில்யனுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, கல்கியோட நாவல்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான ஆராய்ச்சியோட வீட்ல எல்லாரும் படிக்கக்கூடிய வகையில ரொம்ப கிளீனா இருக்கும். ஆனா நம்ம சாண்டில்யன் வரலாற்று நாவல்கள்ல கொஞ்சம் ரொமான்ஸ், கவர்ச்சி, அப்புறம் வெளிநாட்டு மோகம் இதெல்லாம் கலந்து ஒரு புதுமையான துணிச்சலான ஸ்டைலை உருவாக்குனாரு. இதுதான் அவரை மத்தவங்ககிட்ட இருந்து தனித்து காட்டுச்சு. சும்மா விக்கிபீடியாவை எடுத்து பாத்தீங்கனாலே தலை சுத்திடும். கடல்புறா, யவனராணி, ராஜமுத்திரை, ஜலதீபம், ஜீவபூமின்னு சுமார் 40க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான நாவல்களை எழுதி தள்ளியிருக்காரு. இந்த மாபெரும் பட்டியல் அவரோட அசுரத்தனமான உழைப்பையும் இந்த வரலாற்று நாவல் உலகத்துல அவர் காட்டின ஆதிக்கத்தையும் ரொம்ப தெளிவான நமக்கு காட்டுது. இப்போ நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். த மாடர்ன் ஆடியோ புக் ரிவைவல்.
அந்த காலத்துல காகித புத்தகங்களா இருந்து சக்கைப்போடு போட்ட இந்த கதைகள் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஆடியோ புக் உலகத்துல எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். ஆடிபிள் தளத்தோட டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமான உண்மை புரியும். என்னதான் காலம் மாறி மக்கள் பேப்பர் புத்தகத்திலிருந்து ஆடியோவுக்கு மாறினாலும் சாண்டில்யன் கதைகளுக்கான டிமாண்ட் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. பம்பாய் கண்ணன், டி. ரவிசங்கர் மாதிரி புகழ்பெற்ற கலைஞர்கள் பல குரல்கள்ல பேசி அதிக ரேட்டிங்கோட இன்னைக்கும் இந்த நாவல்கள் டிஜிட்டல் உலகத்துல மாஸ் காட்டுது. இந்த நம்பரை பாருங்க, 42. இது என்ன தெரியுமா? சாண்டில்யனோட அந்த மாபெரும் கடல்புறா நாவலை முழுமையா ஆடியோல நீங்க கேட்டு முடிக்க 42 hours ஆகும். நினைச்சு பாருங்க, 40க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. இது வெறும் கதை இல்ல, ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ அனுபவம் அப்படிங்கறத இந்த நம்பர் நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. அதே மாதிரி 2025ல ரிலீஸ் ஆன ராஜதிலகம் ஆடியோ புக்கை பாருங்க. அதுவே கிட்டத்தட்ட 27 மணி நேரம் ஓடக்கூடியது. இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் உலகத்திலையும் ஒரு நாவலை கேட்கறதுக்கு மக்கள் இவ்ளோ மணி நேரங்களை ஒதுக்க தயாரா இருக்காங்கன்னா அதுதான் சாண்டில்யனோட எழுத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. இப்போ இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு காலத்துல வீட்ல பெட்டிகளுக்குள்ள ஒளிச்சு வச்ச நாவல்கள் இன்னைக்கு 40 மணி நேர டிஜிட்டல் டவுன்லோட்ஸா மாறி பல தலைமுறைகளை கொண்டாடுற எபிக்ஸா மாறினது எப்படின்னு நினைக்கிறீங்க? எதை படிக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம மனசு இன்னும் அதிகமா தேடி போகுதா? இந்த சுவாரஸ்யமான முரண்பாட்டை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாண்டில்யனோட இந்த மாயாஜாலம் உங்களையும் ஆச்சரியப்படுத்திருக்கும்னு நம்புறேன். வேறொரு சுவாரஸ்யமான அலசலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.